إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தை மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் அமைத்து வைத்திருக்கின்றான். அப்படி அமைத்ததில் மிக முக்கியமானதுதான் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம் எந்தளவு அவசியமோ அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் இந்த பூமி இருக்க வேண்டும், இந்த உலகம் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கிறான்? அவனுடைய பொருளாதாரத்தை இலகுவாக தேடிக்கொள்ளுகிற அளவுக்கு இந்த பூமியை மனிதனுக்கு ஏற்ற விதத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வலகது மக்கன்னாகும் ஃபில் அர்த், இந்த பூமியை நாங்கள், இந்த பூமியிலே வாழ்வதை உங்களுக்கு நாங்கள் வசதியானதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். வஜஅல்னா லகும் ஃபீஹா மஆயிஷ், இந்த பூமியிலே உங்களுடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரங்களை, வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். கலீலம் மா தஷ்குரூன், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், அல்லது நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற பாடம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அள்ளிக் கொள்ளுகிறான் என்றால், அல்லது பிறக்கிக் கொள்கிறான் என்றால், அல்லது தேடி தேடி எடுக்கிறான் என்று சொன்னால் அது மனிதனுடைய கெட்டித்தனம் அல்ல. மாறாக இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு ஏற்றாற்போல் இந்த பூமியை வைத்திருப்பதுதான் அவர்கள் வாழ்க்கைக்கான அனைத்தையும் தேடிக்கொள்வதற்கு இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்க் 15வது வசனம், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்ல தலூலன் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியை அல்லாஹுதான் உங்களுக்கு வசதியானதாக ஆக்கி தந்திருக்கிறான். எனவே இந்த பூமியில் நீங்கள் சுத்தி திரிந்து அதனுடைய நாலா திசைகளுக்கும் சென்று
உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுங்கள். வகுலு மிர் ரிஸ்கி, இந்த பூமியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற வாழ்வாதாரத்தை நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள், ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ இலைஹின் நுஷூர், இந்த உலகம் ஒரு நாள் முடிவடைந்து விடும். முடிவடைந்த பிறகு நீங்கள் அல்லாஹுவின் பக்கம்தான் மீண்டு வருவீர்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். என்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வாழ்வாதாரத்தை தேடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த பூமியை வசதியானதாக, எங்களுக்கு வாய்ப்பானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பாண்டவர்களே, நாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும், இந்த உலகத்தில் என்னதான் கஷ்டப்பட்டு தேடினாலும் உழைத்தாலும், அல்லாஹ் எங்களுக்கு என்று இந்த பூமியில் தூவி வைத்திருப்பதை தவிர வேறு எதனையும் எங்களால் எடுக்க முடியாது. அல்லாஹ் எங்களுக்கென்று கொட்டி வைத்ததை தவிர எங்களால் அல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், உங்களுடைய இரட்சகனுடைய அருள்களை, பரக்கத்துகளை அவர்கள்தான் பிரித்து கொள்கிறார்களா? கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாங்கள் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த உலக வாழ்க்கையில் பிரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு 60 வருடம் வாழ்ந்தால் என்ன தேவை, என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன தேவை, என்ன கிடைக்கும்? அன்பாண்டவர்களே, இதை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நாங்கள் முயற்சி செய்வோம், என்னதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் அளந்ததுதான் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தினால் பொருளாதாரத்தில் வெறி கொள்ள மாட்டோம். பொருளாதாரத்தை நாங்கள் நினைத்த பிரகாரம் அல்ல நினைக்க மாட்டோம். நாங்கள் நினைத்த குறுக்கு வழிகளை எல்லாம் பாவித்து முன்னேற ரெடியாக மாட்டோம். அந்த அல்லாஹுவை மறந்து விட்டோம். அந்த அல்லாஹ் தந்ததுதான் எங்களுக்கு கிடைக்கும் என்ற அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மறந்து விட்டோம். திடீரென்று மரணித்து விட்டால் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம்தான் திரும்பி செல்வோம் என்கிற அந்த மறுமை வாழ்க்கையை மறந்து விட்டோம். அதன் காரணமாக நாங்கள் நினைக்கிறோம், ஏண்ட கெட்டித்தனம், ஏண்ட முயற்சி, ஏண்ட சிந்தனை, நான் முன்னேறுகிறேன், என்னுடைய பொருளாதாரம் வளருகிறது. இல்லை சகோதரர்களே, இல்லை. அதனாலதான் அல்லாஹ் இடையிடையே என்ன செய்வான், இந்த உலகத்தை ஒரு உசுப்பி விடுவான். எதற்கு தெரியுமா அன்பாண்டவர்களே? ஒரு வெள்ளப்பெருக்கு பல ஆயிரக்கணக்கானவர்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. மனிதனால் பாதுகாக்க முடிந்ததா? முடியாது. மனிதனால் கட்டி காக்க முடிந்ததா? முடியாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏன் அல்லாஹ் தருகிறான் என்றால், மனிதா உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல. அல்லாஹ் நினைத்தால் பாதுகாப்பான், நினைத்தால் அழிப்பான். அல்லாஹ் நினைத்தால் தருவான், அல்லாஹ் நினைத்தால் பிடுங்கி எடுப்பான் என்கிற அந்த உணர்வை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இடையிடையே அல்லாஹ் உசுப்பி விடுகின்றான். நேற்று வரையில் கோடீஸ்வரனாக இருந்த மனிதன் இன்றைக்கு திடீரென்று ஏழையாகி, லொஸ்டாகி, கடனாளியாகி, தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு மனிதன் போய்விடுகிறான். ஏன்? மனிதனுடைய கெட்டித்தனம், மனிதனுடைய முயற்சி, மனிதன் நினைத்ததுதான் நடக்கிறது என்றால் அவன் நினைத்த பிரகாரம் பறந்து கொண்டிருக்க வேண்டும். முடியாது சகோதரர்களே, முடியாது. அல்லாஹ் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழியை வைத்திருக்கும் வரையில் நானும் நீங்களும் வாழலாம், சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், கொடிகட்டி பறக்கலாம். அந்த ரப்பு முடிவெடுத்தால் எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களால் பாதுகாக்க முடியாது. எங்களுடைய மூக்கிலிருந்து எங்களுடைய மூச்சை வெளியேற்ற முடியாது. அந்த ரப்பு அடக்கிவிட்டால் அடங்கிவிடும். அந்த ரப்பு சுருக்கிவிட்டால் சுருங்கிவிடும். இதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவையான பொருளாதாரத்தை திரட்டுதல் என்பது இறை அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை எந்த அளவு ஆழமாக விளங்குகிறோமோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அந்த ரப்பு சொன்ன பிரகாரம், நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் தேடக்கூடிய மனிதர்களாக மாறுவோம்.
இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தை தேடி தேடியே அழிந்து போவோம் என்கிற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பொருளாதாரம் என்பது ஒரு கட்டத்தில் மறுமையின் அடையாளமாக வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யத்தி அலன்னாஸி ஸமானுன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் லா யுபாலில் மர்உ மா அகத மின் அமினல் ஹலால் அம்மினல் ஹராம். அந்த காலத்துல மனிதன் பொருளாதாரத்தை தேடுவான், பொருளாதாரத்தை அள்ளி எடுப்பான். ஹலாலா வருதா ஹராமா வருதா என்று சிந்திக்க மாட்டான், யோசித்து பார்க்க மாட்டான், கணக்கெடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு உலகத்திலே வருமான வழிகள் என்பது, பொருளாதாரத்தை தேடுகின்ற வழிகள் என்பது ஏகப்பட்ட வழிகளாக மாறி இருக்கின்றன. பொருளாதாரம் கிடைக்க வேண்டும், வருமானம் கிடைக்க வேண்டும், எங்களுடைய கெஷியர் லாட்சி நிறைய வேண்டும், எங்களுடைய பைகளும் எங்களுடைய பேக்குகளும் எங்களுடைய பேசுகளும் எங்களுடைய அக்கவுண்டுகளும் நிறைய வேண்டும். எந்த வழியில் வர வேண்டும்? ஹலாலா ஹராமா? அதை சிந்தித்து பார்க்க நேரமில்லை அல்லாஹ் அருள் புரிந்த மனிதர்களை தவிர. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய கம்பெனிகள், எங்களுடைய கடைகள், எங்களுடைய தொழில் துறவுகள் அனைத்திலும் நாங்கள் சிந்திக்கின்ற மனிதர்களை வைத்திருக்கிறோம். எதற்காக? பிசினஸ் மைண்டுகளை வைத்திருக்கிறோம். எதற்காக? வருமான வழிகளை தேட வேண்டும். ஹலாலான வழியில் தேடுவதற்கா? பெரும்பாலும் குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு என்ன திட்டம் போடலாம், எங்களுடைய வருமான வழிகளை ஹலால் என்ற வரம்பை தாண்டி எப்படி கூட்டிக் கொள்ளலாம் என்பதை சிந்திப்பதற்கு ஏகப்பட்ட முயற்சிகளை நாங்களே மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னது, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதன் பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவானே அல்லாமல் தனக்கு வருகின்ற வருமானம் ஹலாலா ஹராமா என்று சிந்திக்க மாட்டான் என்று சொன்னார்களே. இந்த ஹதீஸ் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அது எப்படி உண்மையாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிதான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதில்லை. அப்படித்தானே? பஜார்களோடும் கடை தெருக்களோடும் பிசினஸ்களோடும் உருண்டு பிறண்டு வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒரு முஸ்லிமை நம்பியும் சல்லி கொடுக்கலா, ஒரு முஸ்லிமை நம்பியும் பிசினஸ் பண்ணேலா. சொல்றோமா? என்ன காரணம்? வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்யலாமா? லஞ்சம் கொடுக்காமல் பஜாரிலே இருக்கலாமா? ஏமாற்றாமல் பிசினஸ் செய்யலாமா? பொய் சொல்லாமல் லாபம் திரட்டலாமா? எத்தனை வார்த்தைகள் சகோதரர்களே, எத்தனை வார்த்தைகள்! இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையை எனக்கும் உங்களுக்கும் உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வருமானம் தேட வேண்டும், பொருளாதாரம் தேட வேண்டும், ஹலாலா பேசாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழுகிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் வாழுகிற இந்த காலம் இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகிறது என்றால், அங்கிருந்து படிக்கிற பாடம் என்ன? அல்லாஹ் சொன்னானே, நாங்கள் தான் உங்களுக்குரிய வருமானத்தை அளந்து பிரித்து வைத்திருக்கிறோம். அதுவும் உண்மை என்பதை புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆன் சொல்வதை உண்மை என்று புரிந்து கொள்ளலாம். எனவே சகோதரர்களே, நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னது இன்றைக்கு 100% நாங்கள் எல்லாம் காதால் கேட்டு கண்ணால் பார்த்து வாழ்க்கையிலே அனுபவிக்கிற அளவுக்கு ஹலால் ஹராத்தில் பேணுதல் இல்லாத காலத்தில் வாழுகிறோம் என்றால், இது எப்படி உண்மையானதோ இதைவிட பன்மடங்கு இதை சொல்லித்தந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது என்றால், என்னுடைய உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். எவ்வளவு பொருளாதாரம் தேட வேண்டும், எந்த மட்டத்தில் நீங்கள் ஊரிலே இருக்க வேண்டும், இதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டால், தலையால நடந்தாலும் கையால நடந்தாலும் காலால நடந்தாலும் அல்லாஹ் அளந்ததை தாண்டி என்னாலும் உங்களாலும்
முன்னேற முடியாது என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு பொருளாதாரத்தை தேடுகிற நானும் நீங்களும் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு ஹலாலில் கவனம் செலுத்துவோம், ஹராத்தை விட்டு தூரமாகுவோம். இல்லை என்றால் நடக்க போவது என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள். அல்லாஹ் நல்ல வழியையும் வைத்திருக்கிறான், கெட்ட வழியையும் வைத்திருக்கிறான். அப்படித்தானே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. மனிதனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம். சோதிப்பதற்கெல்லாம் செய்தது என்ன? நல்ல வழியையும் காட்டி தந்திருக்கிறான், கெட்ட வழியையும் காட்டி தந்திருக்கிறான். இந்த இரண்டையும் வித்தியாசப்படுத்துவதற்குத்தான் அல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகின்ற அல் குர்ஆனை இறக்கி வைத்து, மனிதா, உண்மையான முஃமினே, நீ நல்ல வழியில் தேடு, ஹராமான வழியில் தேடாதே என்பதை நபிமார்களை அனுப்பி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நல்லவர்களை வைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாத்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழிகாட்டி கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லக்கூடியது, இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைப்பதில் நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், வலா தத்கௌ ஃபீஹி, அதிலே நீங்கள் வரம்பு மீறி செல்லாதீர்கள், எல்லை மீறி போகாதீர்கள். அல்லாஹ் ஒரு கோடு போட்டிருக்கிறான் சகோதரர்களே, அந்த கோட்டை கடந்துடக்கூடாது, ஹராத்துள்ளுக்கு போயிடக்கூடாது, வரம்பு மீறி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? ஃபயஹில்ல அலைக்கும் கதபி, என்னுடைய கோபம் உங்களுக்கு இறங்கும், என்னுடைய கோபம் உங்களுக்கு இறங்கும். வமை யஹ்லில் அலைஹி கதபி ஃபகத் ஹவா, யாருக்கு என்னுடைய கோபம் இறங்குமோ அவன் வழிகட்டு போய்விடுவான், அழிந்து போய்விடுவான், நாசமாகி விடுவான் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கோபம் எந்த வழியில் இறங்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, 10 வருடங்களுக்கு முன்னால் செய்த அநியாயம் 11வது வருடம் ஒரு பூமி அதிர்ச்சியாக எங்களை பிடிக்கலாம், ஒரு சூறாவளியாக எங்களை ஆட்டி படைக்கலாம், ஒரு நீராக வந்து எங்களுடைய சொத்தை அழித்து விடலாம். அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு கொடி கட்டி பறக்கலாம், இன்றைக்கு ஊரிலே பெரிய பிசினஸ்மேன், பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன், பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம். எந்த கோணத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் வந்து பிடித்துக் கொள்ளும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கோபம் வந்தால் உலகத்திலும் அழிவு சோதனையாக வரலாம், மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய கைசேதம், நஷ்டமடைந்து நரகவாதியாக போக வேண்டி வரும் என்கிற நிலையை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே வருமானத்தில் ஹலாலில் கவனம் செலுத்தாமல் எப்படி வந்தாலும் அள்ளிக்கொள்வோம் என்று ஹராத்தையும் தேட நானும் நீங்களும் முற்பட்டால் உலகத்திலும் அழிவு வரலாம், அதைவிட கை சேதம் மறுமையிலே மிகப்பெரிய கை சேதத்தை அடைய வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கை செய்தியை பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிற நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, மனித சமூகத்தின் சீர்திருத்தம் எங்கே இருக்கிறது? நல்லவர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், நல்லவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், மனைவி மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, நல்லவர்களாக வாழ வைப்பதும் மனித சமூகத்தை கெட்டவர்களாக மாற்றுவதும் இந்த பொருளாதாரத்திலே தங்கி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு பய்யினுன் வல் ஹராமு பய்யினுன், ஹலால் என்பது தெளிவானது, ஹராம் என்பதும் தெளிவானது. குர்ஆனையும் சுன்னாவையும் படித்தால் பொருளாதாரத்தில் எது ஹலால் எது ஹராம் மிச்சம் தெளிவா இருக்குது சகோதரர்களே. உலகத்திலே இஸ்லாத்தின் விரோதிகள் என்னையும் உங்களையும் பொருளாதார ரீதியாக நாசமாக்குவதற்கு, அழிப்பதற்கு என்னதான் திட்டம் போட்டு புது புது குறுக்கு வழிகளை அறிமுகப்படுத்தினாலும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவிருந்தால் இது வட்டி, இது ஏமாற்று, இது கலப்படம், இது மோசடி தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. நானும் நீங்களும் ஆட்டம் காணுகிற இடம் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை தேடுகிற நானும் நீங்களும்
ஹலாலான வழியை படிக்கிறது இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இஸ்லாமிய பொருளாதாரத்தை படிக்கிறது இல்ல. அக்கவுண்டன்ட் உருவாக்கி வச்சிருக்கிறோம். எல்லா அக்கவுண்டர்களும் வட்டிக்கு பின்னால போறாங்க, அல்லாஹ்வை பயந்தவர்களை தவிர. அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, மிம்பருக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இஸ்லாமிய பொருளாதாரத்தை பேசுகின்ற, முதலாளித்துவம் உலகத்துக்கு செய்த அநியாயம், கம்யூனிசம் உலகத்துக்கு செய்த துரோகத்தை பேசுகின்ற இஸ்லாமிய அக்கவுண்டர்களை நானும் நீங்களும் உருவாக்கினால், அன்பார்ந்தவர்களே, அதுதான் வெற்றியை கொண்டு வந்து தரும். அந்த அளவுக்கு முதலாளித்துவம் ஒரு பக்கம், கம்யூனிசம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு, பாசிசம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு, முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்திலே ஹராத்தை கொண்டு வருவதற்கும், பொருளாதாரத்தை வைத்தே முஸ்லிம்களை அழிப்பதற்கும் ஏகப்பட்ட திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருந்து இஸ்லாமிய பொருளாதாரத்தை விளங்கிக் கொண்டால் அவர்கள் என்ன வழிமுறையை அறிமுகப்படுத்தட்டும், ஒரு முஃமின் கவனமாக இருப்பான். ஏன்? ஹலால் தெளிவு, ஹராம் தெளிவு. வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத். ஹலாலுக்கும் ஹராத்துக்கும் இடையில் சந்தேகத்துக்கிடமானவைகள் இருக்கின்றன. இதுதான் இந்த உலகம் செய்து, இதுதான் உலகம் செய்து. ஹலாலா ஹராமா மணித்தியால கணக்கு உட்கார்ந்து சிந்திச்சாலும் முடிவெடுக்கலாம் இருக்கு. அப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமானவர்களுக்கு அதை பத்தி தெரியாது, தெளிவில்லை. ஹலால் செய்யுங்க, ஹராம் விடுங்க. சந்தேகமா? நானும் நீங்களும் போகிற இடம் என்ன தெரியுமா? சந்தேகம் தானே செய்வோம், டவுட் தானே செய்வோம். இல்லை சகோதரர்களே, இல்லை. உண்மையான முஃமின் இந்த இடத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது புது பிசினஸ் முறை சகோதரர்களே. ஆன்லைன்ல என்றாங்க, இந்த பணத்தை மாத்தி பிட்காயின் என்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அக்கவுண்ட் பேங்குக்கு போனா எத்தனையோ ஜாதி அக்கவுண்ட், பேர அரபுல வைக்கிறாங்க அல்லது இங்கிலீஷ்ல வைக்கிறாங்க. தெளிவில்லையா? ஹலால் 100% தெளிவா, அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க. ஹராம் தெளிவா, தூக்கி வீசுங்க. டவுட் எந்த இடத்துலயாவது உங்களுக்கு ஒரு இக்கண்ணா வருதா, உள்ளம் குறுகுறுக்குதா, தெளிவில்லாத ஒரு ரூல்ஸ் வருதா, தெளிவில்லாத ஒரு பாயிண்ட்ஸ் வருதா, ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபமனித்தக ஷுபஹாத். சந்தேகத்துக்கிடமானவர்களை யார் தவிர்ந்து கொள்கிறாரோ, ஃபகதி ஸப்ர அலி தீனிஹி வ இர்திஹி. அவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார். யார் சகோதரர்களே? டவுட்டா? மௌலவி கிட்ட கேட்கிறீங்க, எனக்கும் தெளிவில்லைதான், போகாதீங்க. தெளிவில்லைண்டா போகாதீங்க, கை வைக்காதீங்க, அதை விட்டு தூர விலகி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் தான் தன்னுடைய மார்க்கத்துக்கு பாதுகாப்பை எடுத்துக்கொண்டான், தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பை எடுத்தான் என்றாங்க. எங்கட நிலைமை என்ன தெரியுமா? உள்ள சந்தேகத்துல எல்லாம் பெய்து மூக்க போடுற, உள்ள சந்தேகத்துல எல்லாம் பெய்து பணத்தை போடுற, உள்ள சந்தேகம் எல்லாம் செஞ்சிட்டு எங்கேயாவது போய் முட்டி மூக்கடைஞ்சு ரத்தம் வடிய கொள்ளதான் பாருங்களே. இவனெல்லாம் மனுஷனா? இஸ்லாமிக் பேங்க்ன்றானுங்க, இவனெல்லாம் முஸ்லிமா? அப்படித்தானே? அந்த லீசிங் இந்த லீசிங் நம்பி போனோம், இந்த வாகனத்தை தூக்கி கொண்டு வைத்தானுங்க. முட்டின பிறகுதான் விளங்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு ரூல்ஸ் 10 ரூல்ஸ் போட்டிக்கிறாங்க. ஒரு ரூல்ஸ்ல தெளிவில்லையா, ஒரு நிபந்தனையில தெளிவில்லையா, போகாதீங்க. 100% தெளிவில்லை என்றால் அதுல போகக்கூடாது. அவன் தான் தன்னுடைய மார்க்கத்துக்கு பாதுகாப்பு எடுத்துக்கொண்டவன். வமன் வகஅ ஃபி ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகத்துக்கிடமானதில் விழுந்து விடுகிறாரோ அவர் ஹராத்தில் போய் விழுவார். வாகனம் வாங்குறீங்களா, லோன் எடுக்கிறீங்களா, பிசினஸ், முராபஹா, முதாரபா, முஷாரகா, எல்லா அரபு பேரும் என்ன செய்யுது? ஓடுது. ஆனா ஒன்றிலும் தெளிவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஹராம் ஹலால் இரண்டாவது பார்ப்போம். தெளிவில்லையா, சந்தேகமா, வருமான வழி, ஆன்லைன் பிசினஸ் பண்றோம், எங்கால வருமானம் வருது? பிரமிட் பிசினஸ் முறை, எங்கால வருமானம் வருது? தெரியாதா? நஷ்டம் எங்கால போகுது? தெரியாதா? யாரு செய்யறா? தெரியாதா? பிட்காயின் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 8ல வருது. உன்ட பணத்தை பிட்காயினுக்கு மாத்து.
நாங்களும் என்ன ரெடி, ஒரு அக்கௌண்ட்டை திறந்து கொண்டு மாத்த ரெடி. அடே நாளைக்கு அவன் சேவர் அப்செட்டா வீக்குது, ஒன்றும் செய்யலாண்டா என்ன செய்யற? ஒரு கிழமை மழை பெஞ்சிச்சு, ஃபேஸ்புக் வேலை செஞ்சுதா, கூகுள் வேலை செஞ்சுதா? அன்பார்ந்தவர்களை, பக்கத்துல வீட்டுல உள்ளவனுக்கு கோல் எடுத்து பேச முடிஞ்சுதா? அவ்வளவை நெட்ல கொண்டு போய் பணமா சேவ் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுவான் சேவர் வேலை செய்தில உங்களோட பணத்தை தரையலாண்டா என்னத்தை செய்யறது? அன்பார்ந்தவர்களே, ஒன்றும் இல்ல, அவன் அறிமுகப்படுத்துற, நம்ம போய் உள்ள பணம் எல்லாம் போட்டு லொக்காக்கிக்கிறது. எங்களை பேங்க திறந்தான், எங்கட பணம் எல்லாம் பேங்குள்ளுக்கு. நாளைக்கு என்ன ஏதாவது பிரச்சனை, சல்லி எடுக்கலாண்டா எல்லாரும் முக்கி தொலைய வேண்டி வரும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியவர்களை டவுட், சந்தேகம் உடுங்க சகோதரர்களே. எங்களை நாங்கள் ஈமானிய ரீதியாக பாதுகாக்க வேண்டிய இடம் ஹலாலில் ஈடுபடுவோம். ஹராம் வானம். சந்தேகம் வந்தா செஞ்சு பார்ப்போம் போகாதீங்க, செய்ய மாட்டோம் போங்க. இதை சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, அறிந்து கொள்ளுங்கள், மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீர் பெற்று விட்டால் முழு உடம்பும் சீரடையும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது நாசமாகி விட்டால் முழு உடம்பும் நாசமாகி விடும்ண்டாங்க. எங்க சொல்றாங்க சகோதரர்களே? ஹலால் ஹராம் தேடுறத பேசிக்கொண்டு வந்துட்டு தான் சொல்றாங்க, நீ ஹலாலை தேடினால் உன்னுடைய உடம்பு சீராகும், உன்னுடைய உள்ளம் சீராகும், உன்னுடைய உள்ளம் சீராகும். அலா வஹியல் கல்ப், அந்த சதை துண்டு உள்ளம் என்றாங்க. அது சீராக வேண்டுமா? ஹலாலான பொருளாதாரம் வர வேண்டும். ஹராத்தை கொண்டு அந்த உள்ளத்தை நாசமாக்கினால், சந்தேகத்துக்கு இடமானதில் எல்லாம் கையை போட்டு 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 அந்த உள்ளத்தை நாசமாக்கினால் முழு உடம்பும் நாசமாகிவிடும். நல்ல மனிதர்களை பார்க்கலாமா? நம்பிக்கையாளர்களை பார்க்க முடியுமா? நேர்மையாளர்களை பார்க்க முடியுமா? கூட்டு பிசினஸ் செய்யக்கூடிய நம்பிக்கையாளர்களை பார்க்க முடியுமா? ஒருவரை நம்பி 5 லட்சம் பணத்தை கொடுக்கலுமா? ஒருவரை நம்பி தங்கம் வாங்கலுமா? அடிச்சா 22 கரட்ன்றான். அங்க போய் நம்பிக்கையானவன் தேடி பார்த்தா 18 கரட் தான் இருக்குது. நல்ல போன், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு புது பொட்டியோட தூக்கித்தாரான். இங்க கொஞ்சம் நல்லா ஒத்தண்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணினா எங்க மௌலவி, எங்க ஹசரத், எங்க ஹாஜி எடுத்தீங்கன்னு கேட்கிறான். நடக்குது தானே? அன்பாண்டவர்களே, நல்லவர்களை தேட முடியாது. காரணம், நாரி போனதெல்லாம் உடம்புக்கு வந்தா உடம்பு நாசமாகிவிடும். எனவே சகோதரர்களே, நான் ஒவ்வொருவரும் முடிவெடுப்போம். அடுத்தவனை பார்க்காதீங்க. நான் நல்லவனா மாற வேண்டுமா? என்னுடைய மனைவி நல்லவளாக வாழ வேண்டுமா? என்னுடைய பிள்ளை குட்டிகள் நல்லவர்களாக மாற வேண்டுமா? வருமான வழி ஹலாலானதாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லோரும் சீர் பெறலாம். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் தன்னை சீராக்க முற்பட்டால் ஊர் சீராகிவிடும். ஒவ்வொரு ஊரும் சீராகிவிட்டால் நாடு சீராகிவிடும். ஒவ்வொரு நாடும் சீராகினால் உலகமே சீராகும். உலகம் சீராகுமோ இல்லையோ, அன்புசக்கும், நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை. என்றால் நான் நரகத்தை விட்டு தூரமாக வேண்டும், நான் ஹலாலில் போக வேண்டும், நான் ஹராத்தை விட வேண்டும் என்ற அடிப்படையில் முயற்சி செய்வோமாக இருந்தால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனித சமூகத்தின் சீர்திருத்தம் ஹலாலான வருமானத்திலே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தர்மம் செய்கிறோம், சதக்கா செய்கிறோம், பள்ளி கட்டோணுமா, மதரசா நடத்தோணுமா, கஞ்சி கொடுக்கணுமா, அப்படித்தானே எல்லாம் நல்லதும் நடக்குது. நாங்களும் எப்படி தெரியுமா, உள்ளதெல்லாம் செஞ்சிட்டு ஒரு உம்ராவை முடிப்போமே, உள்ள ஹராத்தை எல்லாம் செஞ்சு கெசியர் மேசையை நிறைச்சிட்டு ஒரு ஹஜ்ஜை செஞ்சிருவோம். நோம்பு மாசம் தான் வருஷம் வருது. 11 மாசம் குறுக்கு வழியில, ஹராமான வழியில, சந்தேகத்துக்கிடமான வழியில பொருளாதாரத்தை தேடிட்டு 30 நாளும் தர்மம் நினைக்கிறோம். நாங்க அல்லாஹ்வை ஏமாத்தலாம் என்று நினைக்கிறோம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்சம் தெளிவாக சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? சதக்காக்களோ, தர்மங்களோ, இபாதத்துக்களோ ஹலாலான வழியில் வந்தவர்கிட்ட இருந்துதான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹராமான வழியில் பொருளாதாரத்தை தேடி என்னதான் தர்மம் செய்தாலும், என்னதான் இபாதத்து செய்தாலும்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அமல்களை வீணாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறார், முடிகளெல்லாம் பரட்டையாகி ஆடைகளெல்லாம் கந்தலாகி உடம்பு தூசி படிந்த நிலையில் யா ரப் என்று இருகரமேந்தி அல்லாஹுவை அழைக்கிறார். அவருடைய உணவு ஹராமானது, குடிபானம் ஹராமானது, உடுத்திருக்கின்ற ஆடை ஹராமானது, அவர் உடம்பு வளர்ந்திருக்கிறது ஹராத்துல. ஃபஅன்னா யுஸ்ஸஜாபு லிதாலிக், அப்படிப்பட்ட மனிதனுக்கு எப்படித்தான் பதிலளிக்கப்படும் கேட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, துஆன்றது இபாதத்துக்களுக்கெல்லாம் சிறந்தது என்றார்கள். அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ தான் இபாதத்துண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் மற்ற இபாதத்துகளுக்கு என்ன நிலை? சதக்கா கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்படுமா? தர்மம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, புகாரில வர ஹதீஸ், மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹலாலான வருமானத்திலிருந்து, ஹலாலான நல்ல வருமானத்திலிருந்து ஒரு ஈத்தம்பழத்தின் அளவு ஒருவர் தர்மம் செய்கிறார். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடையில ஒரு வார்த்தையை செருகினாங்க, என்ன தெரியுமா? வலா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப், அல்லாஹ் நல்லதை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான். விளங்குதா? ஹராமான வழியில தேடி கோடி கோடியா கொட்டினாலும், பள்ளி அல்ல பல பள்ளிகள் கட்டினாலும், ஹஜ்ஜி செய்தாலும், அசுத்தமான வழியில் பொருளாதாரம் வந்திருந்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹலாலானதிலிருந்து ஒரு ஈத்தம்பழத்தின் அளவு தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதனை அல்லாஹ் வளர்ப்பான். எப்படி? நாங்கள் ஒட்டகக்குட்டியை வளர்ப்பது போன்று அல்லாஹ் அந்த தர்மத்தை வளர்ப்பான்டாங்க. உலகத்திலும் பொருளாதாரத்தை பாதுகாப்பான், மறுமையிலும் நன்மையாக தருவான் என்றால் ஹலாலான பொருளாதாரமே அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு வருமானம் தேடுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஹலாலான வழியில் தேடுவோம். ஹராமான வழி என்னன்னு பேசுறதுக்கு இந்த மிம்பர் டைம் கொடுக்காது. இந்த மிம்பர்ல எப்படியெல்லாம் குறுக்கு வழியில தேடுறோம், எப்படியெல்லாம் ஹராமான வழியில தேடுறோம்னு பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் சகோதரர்களே, முன்னால ரமலான் மாதம் வருது, நம்பிக்கையான உலமாக்களை படிச்சு ஹலாலான வழியில பொருளாதாரம் தேடுறது எப்படி, ஹராமான வழியில எப்படின்னு கொஞ்சம் கேட்டு படிங்க சகோதரர்களே. இந்த மஸ்ஜிதில் கூட பல தடவைகள் ஹலாலான பொருளாதாரம் எப்படி தேடுவது, ஹராமான வழிகளில் எப்படியெல்லாம் இந்த உலகம் என்னையும் உங்களை வழிகெடுக்கிறது என்று பல தொடர்கள் பேசப்பட்டிருக்கிறது. அவைகளை எடுத்து பார்த்து படித்து ஹலாலான வழியில் பொருளாதாரத்தை தேடி ஈருலகிலும் வெற்றி பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொருளாதாரத்தை தேடுகிற விடயத்தில் எப்படி ஹலாலை கவனிக்க வேண்டுமோ அதே போன்றுதான் செலவழிக்கின்ற பொழுதும் ஹலாலான வழியில் கவனம் செலுத்த வேண்டும். ஏண்ட பொருளாதாரம் நான் நினைச்ச மாதிரி செலவழிப்பேன், எனக்கிட்ட கேள்வி கேட்க யார் இருக்கிறார்? இது ஏண்ட பொருளாதாரம் அல்ல, இது எங்களுடைய பொருளாதாரம் அல்ல. தற்காலிகமாக அந்த ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த பொருளாதாரம் ஒன்றில் நானும் நீங்களும் பூமிக்கு மேல் உயிராக வாழ எங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பறித்தெடுக்கலாம், அல்லது பொருளாதாரம் உலகத்திலே வாழ என்னையும் உங்களையும் அல்லாஹ் பறித்து கொள்ளலாம். பொருளாதாரத்தில் எனக்கும் உங்களுக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு அதிகாரமும் இல்லை சகோதரர்களே, ஒரு அதிகாரமும் இல்லை. மூச்சு நின்று விட்டால் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க தானே, அடுத்தவண்ட பொருளாதாரத்தை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் யாரும் இருக்கிறீர்களான்னு கேட்ட நேரம் நபித்தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, பொருளாதாரத்து சந்தோஷப்படுறதா? யார்தான் அப்படி இருப்பார் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய கையிலிருந்து 1000 ரூபாய், உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000 ரூபாய் இருக்கிறது, ஒரு ஏழைக்கு அல்லாஹ்வுக்காக 100 ரூபாவை கொடுத்தால் திருப்தி என்ன? 100 ரூபா போனாலும்
900 900 சேப்புல இருக்குதானே இது திருப்தி அடைகிறோம் தானே. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தவண்ட பொருளாதாரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ கொடுத்தது உனக்கு ஹலாலான வழியில் செலவழித்த ஒவ்வொரு சதமும் ஒவ்வொரு ரூபாயும் உன்னுடைய அக்கவுண்ட்ல சேரும். நீ உனக்குன்னு சேமிச்சு வச்சு இது ஏண்ட அக்கவுண்ட்ல இவ்வளவு வீக்கி, சேப்ல இவ்வளவு வீக்கி, கெசியர்ல இவ்வளவு விழுந்திருக்கு, உண்டியல்ல இவ்வளவு இருக்கு, இது ஓண்ட இல்லைண்டாங்க. ஏன் சகோதரர்களே, இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏண்ட உங்களோட மூச்சு நின்றுட்டா என்ற வீட்டுக்கு விலை பேசுபவர் யாரோ, நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற வாகனத்துக்கு விலை பேசுபவர் யாரோ, அதை விடுங்க. நான் எந்த மொபைல் போனை பார்த்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேனோ இந்த மொபைல் போனை எந்த மகன் எடுக்கிறேன்னு சண்டை பிடிச்சி கொண்டிருப்பாங்க. இதுதான் பொருளாதாரம், இதுதான் பொருளாதாரம் சகோதரர்களே. எனவே ஏண்ட பொருளாதாரம் நான் நினைத்த மாதிரி செலவழிப்பேன் இல்லை சகோதரர்களே. என் ரப்பு தந்த பொருளாதாரம் அந்த ரப்பு சொன்ன பிரகாரம் நான் செலவழிப்பேன் என்று செலவழித்தால், ஒரு ரூபாவை செலவழிப்பதற்கு முன்னால் 9 தடவை கேள்வி கேட்போம். இந்த ஒரு ரூபாவால உலகத்துல எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, மறுமையில என்ற ரப்பு சந்தோஷப்படுவானா, ஒரு தடவை சிந்தித்து பார்ப்போம். 1 கோடி செலவழித்தாலும் யோசிச்சு மாடே, 1 கோடியை செலவழிக்கிறேனே, இதனால என்ற ரப்பு அல்லாஹ் கோபப்படுவானா, இது எனக்கு உலகத்தில் அழிவை கொண்டு வருமா என்று சிந்தித்தால், 1 சதம் அல்ல, 1 லட்சம் அல்ல, 1 கோடி செலவழித்தாலும் சிந்தித்து செலவழிப்போம் சகோதரர்களே. ஹலாலான வழியில செலவழிப்போம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, லா யஸாலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். ஆதமுடைய மகனின் கால் மர்மை நாளையிலே ஒரு எட்டும் எடுத்து வைக்க மாட்டாது. எதுவரைக்கும் தெரியுமா? 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரையில். 4 கேள்விகள். அதுல ஒரு கேள்வி பொருளாதாரத்தை பத்தி, அதுக்கு 2 கேள்வி இருக்குது. எப்படி வருமானத்தை சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எட்டு வைக்க முடியாது சகோதரர்களே. செலவழிக்கும் பொழுது சிந்தித்து பார்ப்போம், வீண் விரயம் இல்லாமல் செலவழிப்போம். மனைவிக்கும் மக்களுக்கும் செலவழிக்கிறோம், வீணா போகுதா? பெருநாள் வருது, அபாயா வாங்குறாங்க. அபாயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அபாயா, அதோட தூக்கி சுருட்டி போட்டாச்சு. நஊது பில்லா, நஊது பில்லா. ஒரு திருமண வீட்டுக்கு போட ஒரு சப்பாத்து, இந்த அதோட மூளையில தூசி படிஞ்சு இருக்குது. நஊது பில்லா. வீண் விரயம் இல்லையா இது? வீண் விரயம் இல்லையா இது? அடே, மகளுக்கு திருமணம் நடத்துகிறோம், மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு புட்டுவத்துல, ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு 1 லட்சம் செலவழிச்சு, யாரோ 10 பேர் உடுத்த உடுப்ப கொண்டு உள்ள ஹராத்தெல்லாம் செஞ்சு என்ன செய்யறோம்? அதோட 1 லட்சம் முடிஞ்சு. இதுல உலகத்துக்கு லாபமா, மறுமைக்கு லாபமா? உங்களோட பொம்புளை புள்ளைய உள்ளதெல்லாம் ஜோடிச்சு, கண்ணுக்கு பொய்முடி ஒட்டி, புருவத்துக்கு பொய்முடி ஒட்டி, நகத்துக்கு பொய் நகத்தை போட்டு, சல்லடை போன்ற உடுப்பாட்டி வார வாரம் ஆண்களுக்கெல்லாம் ஏண்ட மருமகளை பாரு, ஏண்ட பொஞ்சாதிய பாரு, எல்லாத்துக்கும் காட்டினா இந்த 1 லட்சம் செலவழிச்சதுக்கு ரப்பு அல்லாஹ் கோபப்படுவானா, சந்தோஷப்படுவானா? அன்பார்ந்தவர்களே, செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாலும் உலகத்தில் ஒரு ஹலாலான பயன்பாடு இருக்குதாண்டு பாருங்க. மறுமையில் படைத்தவன் கேள்வி கேட்டால் அழகாக பதில் சொல்லேலுமாண்டு பாருங்க. மாட்டிக்கொள்வோம் என்கிற நிலை இருந்தால் எதிலும் செலவழிக்காதீர்கள். நோன்பு வருகிறது, பெருநாள் வருகிறது, மகன் சந்தோஷப்பட வேண்டும், பட்டாசு வாங்கி கொடுக்கிறோம், அப்படித்தானே? வானம் புரூஸ் வெடிக்கணுமா மேல வைத்து. அன்பார்ந்தவர்களே, இது உலகத்துக்கு லாபமா, மறுமைக்கு லாபமா? இது வீண் விரயம் இல்லையா? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்புடைய அன்பு கிடைக்கவில்லை என்றால் உலகத்திலும் நிம்மதி அடைய முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சாப்பாட்டு கடைக்கு போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஃபெமிலியாக போகிறோம், நண்பர்களாக போகிறோம், வாங்குகிற சாப்பாடு அவன் எப்படி தெரியுமா வச்சிருக்கிறான்? 7 ஸ்டாருக்கு ஒரு ரூல்ஸு போட்டிருக்கிறான், 5 ஸ்டாருக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறான். வந்தா நீ இப்படித்தான் கவனிக்கணும். எதுக்கு தெரியுமா? இது நாங்க நினைக்கிறோம் எங்களை கவனிக்கிறான் இல்ல,
என்னையும் உங்களை நரகத்தில் போடுவதற்கான எல்லா ஏற்பாடும் 7 ஸ்டாருக்குள்ளும் 5 ஸ்டாருக்குள்ளும் 3 ஸ்டாருக்கு 3 ஸ்டார் உள்ள ஸ்டாருக்குள்ளெல்லாம் ஈக்கி. என்ன தெரியுமா, அவன் போட்ட ரூல்ஸுக்கு சாப்பாட்டு கொண்டு வைப்பான். நாங்க சொல்ல மாட்டேன் இது ஒருத்தனுக்கு தின்னேலாப்பா, ஒருத்தர் சாப்பாடு இங்க 10 பேர் சாப்பாடு ஒருத்தருக்கு தருவோம், இவ்வளவுதான் பில் வரும். நாங்களும் என்ன பண்ற, அவ்வளவையும் கொஞ்சத்தை திண்டுட்டு அவ்வளவையும் ஊத்த பக்கெட்ல போட்டு வார. நடக்குதா இல்லையா? அவன் வச்சிருப்பான் ஒரு கப்பு ட்ரிங்க்ஸ், ஒரு பிளேட்டு சோறு. இந்த சோத்தடிச்சா அந்த ட்ரிங்க்ஸ் கப்பை குடிக்கலாது, அதுல ஒரு டம் அடிச்சிட்டு அவ்வளவு வீசுட்டுவார. ஒரு பிளேட்டுக்கு கோழி. நாங்க இப்படித்தான் ரூல்ஸ். கோழி உங்களுக்கு ஏத்த மாதிரி கோழி தரையலாது. அவன் வச்சிருப்பான் ஒரு கோழி, எங்களுக்கு தொட்டு தின்ன நக்கி தின்னவும் கௌத்திலிடம் மீக்காது. ஒரு துண்டை பிச்சு ருசி பார்த்துட்டு அவ்வளவு கூலியும் போகுது ஊத்த பக்கெட்டுக்கு. படைச்சவன்ற அளவு பார்ப்பானா? பார்க்க மாட்டானா? நாங்க நினைக்கிறோம் மேலாதுண்டா. கையில மொபைல் போன் வச்சிருக்கிறோம் சகோதரர்களே. உலகத்தில் வளருகின்ற ஒவ்வொரு நவீன வளர்ச்சிகளும் எனக்கும் உங்களுக்கும் படைத்தவன் ரப்புடைய சக்தியையும் ஆற்றலையும் கொண்டு வந்து காட்ட வேண்டும் சகோதரர்களே. ஏன் இந்த நகத்திர சைஸுக்குத்தான் மெமரி கார்டு இருக்கு. அதுக்கு முழு வரலாறையும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். எங்கட வரலாறு அந்த ரப்புக்கு சேவ் பண்ணலதா? எங்கட ரப்புக்கு சேவ் பண்ணலதா? இந்த மொபைல் போனுக்கு 90 ரூபா 100 ரூபா 150 ரூபா போட்டோம். கோல் கதைச்சி முடிஞ்சு 5 ரூபா பேலன்ஸ் வரக்கோல எங்கேயோ இருக்கிற டயலாக்காரன் மெசேஜ் அனுப்புறான், உங்களோட அக்கௌண்ட் குறைஞ்சி போய்க்கு பாருங்க, கடன் தரவான்னு கேட்கிறான். அவனுக்கு விளங்குது எங்கட அக்கௌண்ட் கூடுதா குறையுதாண்டு. எங்கட ரப்புக்கு பிடிக்கலதா? அன்பாண்டவர்களை, வீட்டில டிவியை போட்டு வச்சிருக்கிறோம். மாஷால 250 ரூபா பேக்கேஜ் உள்ள மெச்சு உள்ள ஹராம் உள்ள பாவம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க 250 ரூபா முடிஞ்சா டிவி லைன் சேனல் ஆஃப் ஆகுது. யார் ஆஃப் ஆக்கினா? எங்கட டிவிகளுக்கு வந்து நாம் பார்த்த சேனலை யார் ஆஃப் ஆக்கினா? அவனுக்கு முடியும் என்றால் சேட்டலைட் காரனுக்கு, என்னுடைய உங்களுடைய ரப்புக்கு நாங்க இந்த டிவியை போட்டுக்கொண்டு என்ன பார்த்தோம்? எத்தனை எம்பி ஹராத்துல கழிச்சோம், எத்தனை எம்பி அந்நிய பொம்பளைக்கு பின்னால போனோம், எத்தனை எம்பியை மியூசிக்ல நாசமாக்கினோம், எத்தனை எம்பிக்கு செக்ஸ் படம் பார்த்தோம். அந்த ரப்புக்கு கணக்கு போடையிலதா? நீங்க டயலாக் காரண்ட போய் கேளுங்க. இந்த ஒரு மாசமும் நாம் பேசின பில்ல தாண்டா எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த நாட்டுக்கு பேசுறீங்க அவ்வளவு டீடைல்ஸ் அவன் ஒரு போட்டோ காப்பியில தாரான். எங்கட ரப்புக்கு எங்கட பட்டோலையே தரையிலதா? அன்பாண்டவர்களே, எம்பியை தாண்டி கேபி கணக்கு இந்த மனுஷன் கணக்கு பார்க்கிறான்டா. அந்த ரப்புக்கு கேபியை தாண்டி வமையமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணுவளவு கெட்டது செய்திருந்தாலும் அதையும் மறுமையில் மனிதன் பார்ப்பான் என்றால், அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? செலவீனத்தை மாஷா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் தந்த பொருளாதாரம் மாசம் பெரிய செலவு. சும்மா மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு மறுமையில போயிடாதீங்க. ஹலாலான வழியில செலவழிக்கிறோமா பாருங்க, சிந்திங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, வருமானத்தை தேடுவதிலும் ஹலாலான வழியில் தேடி, செலவழிப்பதிலும் ஹராமான வழியில் செலவழித்து பொருளாதாரத்தை தேடுகின்ற செலவழிக்கின்ற அந்த பணியிலே உண்மை முஃமின்களாக உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே ஈமான் இஸ்லாத்தோடு மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.